வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. உங்களோட சொட்டு நீர் பாசன ஹோஸ் வந்துட்டு சீக்கிரமாவே அடைச்சிக்குதா? அப்ப நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது இந்த பிரஷர் கேஜ் மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிரஷர் கேஜ் மீட்டர்ல வந்துட்டு இங்க பாருங்க, இப்போ 2 1/2 கேஜ் பிரஷர் இருக்கு. அதே அவுட்லெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேஜ் பிரஷர் காட்டுது இல்லைங்களா? இத நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ பைபாஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நீர் வந்துட்டு போயிட்டுருக்கு. இங்க வந்துட்டு இந்த வால்வு தான் வந்துட்டு பைபாஸ் வால்வா வச்சிருக்குங்க. நம்ம இந்த வால்வ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா நம்ம வந்து அந்த ஃபில்டர் செட்டப்ல இருக்க இன்லெட், அவுட்லெட் பிரஷர வந்துட்டு நம்மளால செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோனே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இப்போ நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த வால்வ வந்துட்டு திரும்ப பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டே வருவோம். க்ளோஸ் பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஃபில்டர்ல வந்துட்டு அந்த பிரஷர் கேஜ் இருக்கு இல்லைங்களா? அது வந்துட்டு ரைஸ் ஆகும். நம்ம இந்த மாரி நம்மளோட வயலுக்கு தகுந்த மாரி இப்போ ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2 கேஜ் பிரஷர் குடுக்கலாம். இப்போ மோட்டர்ல இருந்து பாய்ஞ்சிட்டு இருக்க வயலோட அளவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஏக்கருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீர் பாய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த 1/2 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 2 1/2 கேஜ் பிரஷர் வந்துட்டு இன்லெட்ல குடுக்குறோம். அவுட்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேஜ் போயிட்டுருக்கு. இந்த மாரி போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோஸ் வந்துட்டு சீக்கிரமாவே அடைக்காதுங்க. எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, பிரஷர் ரொம்பவே கம்மியா குடுக்கறதுனால தான். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரஷர் கேஜ் மீட்டர் தேவைப்படுதுன்னா, நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.